ஜனவரி 22 இங்கிலாண்டோட இந்தியா மோதுறாங்க. 5 T20 அண்ட் 3 ஓடிஐ நம்ம இந்திய மண்ணில். ஓகேவா, அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா T20 வேர்ல்டு கப் நெருங்கிருச்சு, ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு நெருங்கிருச்சு, 3 ஓடிஐ அண்ட் 5 T20 போட்டி மிகப்பெரிய தொடருங்க. இந்த சீரீஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து டேரெக்டாக ஐபிஎல் தான். ஓகேவா, அதனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே திருவிழா காத்திருக்கு என்றே சொல்லலாம், கிரிக்கெட் திருவிழா காத்திருக்கு என்றே சொல்லலாம். ஓகே, இந்த சூழலில் வந்துட்டு இங்கிலாந்து தொடர் இந்திய டீமை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க. ஓவரால் அதாவது ஓடிஐ ஃபார்மேட் இன்னும் அறிவிக்கல, T20 ஃபார்மேட் அறிவிச்சிருக்காங்க. இதில் தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, முக்கியமான மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க. சூரியகுமார் யாதவ் இணைந்து அண்டு பூம்ரா இணைந்து ஓவரால் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல நகர்வு பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்பு நடந்த பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மோசமான தோல்வி, தெரிஞ்சே தோத்துட்டோம். அதாவது என்ன சொல்கிறதுங்க, கண்ணுக்கு முன்னுக்கு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த தவறை கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம, அதாவது ரோஹித் சர்மா நான் திரும்ப விளையாடுறேன் தன்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு புருகாப்பி போட்டு குடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன். அவர் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து பும்ரா கையில் கேப்டன்சி கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன். அதே மாதிரி அவர் இடத்துல இளம் பிளேயர் அபிமன்யு ஈஸ்வரன், ருத்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா வேற மாதிரி சீரி பாஞ்சிருப்பாங்க டீம் இந்தியா. ஒரே ஆள் அழிச்சு விட்டார். ஓகே, இனிமேல் இந்த தவறு நடக்கக்கூடாது, ஒருத்தவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்திய டீம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கலந்து ஆலோசித்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. சேம் டைம் பயிற்சியாளர் அந்த குருட்டுக்கண்ணு கௌதம் கம்பீரையும் வெளியே நீக்கிட்டு ஒரு புது பயிற்சியாளரிடம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, சற்று முன் வந்துட்டு இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஸ்குவாட், இந்திய டீம் ஸ்குவாட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிளேயர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த 16 பிளேயர்களை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, சூரியகுமார் யாதவ் அண்ட் அபிஷேக் சர்மா இல்லைங்க, அவர் பிளேஸில் வந்துட்டு ருத்து விளையாட போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், திலக் வர்மா, ஜிதேஷ் சர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரம்தீப் சிங் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, ஓனாயி அதாவது பிஸ்னாயிங்க, கொண்ட சிறுவன், அந்த ரமணாபுரத்தில் நடித்த சிறுவனுங்க, விஜயகாந்த் பக்கத்தில் இருப்பான் பார்த்தீங்களா, அசரதீப் சிங் அதை தான் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவருங்க நடராஜன் வந்துட்டு 6 ஆண்டுக்கு பிறகு இந்திய டீமுக்குள்ளே கம்பேக் பண்ணியிருக்காரு. ஆவேஸ் கான், யாஸ் தயால், பும்ரா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி. அந்த இன்ஜுரிலேருந்து அவர் கம்பேக் பண்ணார்னா விளையாடுவார். ஓகேவா, பட் அவர் தற்காலிகமாக ஸ்குவாடில் இருந்து இல்லைங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ஆனால் இந்த ஸ்குவாடில் நமக்கு பிரதானமான 2 அப்டேட் என்னென்னா, முக்கியமான அப்டேட், ருத்ராஜ் கேக்வாட் உள்ளே வந்திருக்காரு அண்ட் நடராஜன் 6 ஆண்டுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காருங்க. டெஃபினட்டாக அந்த 2 மாற்றம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய நிகழ்ச்சி. அந்த மாற்றம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை மாற்றி தருமா, நம்ம வெயிட் பண்ணி வந்துட்டு பார்க்கலாங்க. பட் கேப்டன் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் தான். T20 ஃபார்மேட்டை வழி நடத்த போகிறது சூரியகுமார் யாதவ் தாங்க. ஓகே, 5 T20 போட்டியில் இந்தியா 5ஐயும் இந்திய மண்ணில் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.